வெல்கம் பேக் டு முசி டிப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம்மேட் ஃபேஸ் வாஷ் பவுட்ரு எப்படி பண்ணுறதுன்னு. இந்த ஹோம்மேட் ஃபேஸ் வாஷ் பவுட்ரு உங்கள் ஃபேஸை நல்லா சாஃப்டாகவும் ஷைனியாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸில் உள்ள ஆக்னியை ரெடியூஸ் பண்ணும், முகச்சுருக்கம் வராமல் பாதுகாக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் உள்ள ஓப்பன் ஃபோர்ஸை டைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும், உங்கள் ஃபேஸை ட்ரை ஆகாமல் பாதுகாக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பயிறு மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் முல்தானி மெட்டி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் பெட்டல் பவுடர், 1 பிஞ்ச் கஸ்தூரி மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஆரஞ்சு பீல் பவுடர். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போல்லாம் ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த ஃபேஸ் வாஷ் பவுட்ரு வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபேஸ் வாஷ் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர். உங்கள்கிட்ட ரோஸ் வாட்டர் இல்லைன்னா நீங்கள் நார்மல் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு வாஷ் பண்ணுங்கள். இது ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் உள்ள டிஃப்ரெண்ட்டு நீங்களே பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் பியூட்டி டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.